இங்கே இந்த லேடி நைட்டு தனியாக ஒரு இடத்துல போய் சரக்கு வாங்குறாங்க. அங்கே இருக்கிற ஆள் சொல்கிறான், நீ நேற்று வாங்கினதுக்கு 24 ரூபா தரணும்னு. இவங்களும் அங்கேருந்து கேட்காத மாதிரி வந்துடுறாங்க. வீட்டில் வந்து அவங்க மாமியார் கிட்ட அந்த சரக்கு கொடுத்துட்டு இவங்களும் சமைக்க உட்காடுறாங்க. அவங்க பொண்ணும் வந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்கா. அவங்க மாமியார் திட்டுறாங்க, என் பையன் நல்லபடியாக தான் இருந்தான், ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பீட மாதிரி ஆயிடுச்சு. லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுற ஒரு பொண்ணை பெற்று போட்டான். அதுக்கப்புறம் எவ்வளோ கடனை வாங்கிட்டு அந்த கடன் கட்ட முடியாமல் தான் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அவங்க படுக்கிறாங்க. இதை கேட்ட இவங்களுக்கும் செம்ம டென்ஷன் ஆயிடுது. அந்த பொண்ணை போயிட்டு அடித்து அந்த பொண்ணோட கையில் சூடும் வச்சு விட்டுறாங்க. அடுத்த நாள் இந்த லேடியோட தம்பி வீட்டுக்கு வரா. இந்த குட்டி பொண்ணுக்கு புக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு சாரியும் அவங்க பாட்டிக்கு வந்து ஒரு பொருளும் வாங்கி கொடுத்துட்டு இவன் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். இந்த வீடை வந்து ஒருத்தர் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்காரு. 5 வருஷம் முன்னாடியே 10,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு. இப்போ 7,000 ரூபா சொல்றாரு. நீங்க சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம். நீங்களும் கஷ்டப்பட்டு தானே இருக்கீங்கன்னு சொன்னா, இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுற வேலைலாம் வச்சுக்கிட்டா இங்க வர வேலை வச்சுக்காத, நீ கிளம்பி போயிரு அப்படின்னு இவன் எந்திரிச்சு சொல்றான். இந்த பாட்டி சாவர நிலைமை வந்தால் தான் இந்த நீ வீடை விற்ப, நீங்கள் எந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போகிறான். இவங்களும் டென்ஷனாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பொண்ணுக்கிட்ட கண்டவன் புக் கொடுத்தா நீ வாங்கி வச்சுப்பேன்னு சொல்லி அந்த புக்கை தூக்கி போட்டு மறுபடியும் அந்த பொண்ணு கையை பிடிச்சி சூடு வச்சு விட்டுறாங்க. இந்த லேடியும் அவங்க பொண்ணும் பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் சப்பாத்தி சுட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து சப்பாத்தி வாங்கிட்டு எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டால் இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரே கணக்கு போட்டு 24 ரூபான்னு சொன்ன உடனே இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பொண்ணை மட்டும் படிக்க வச்சிருந்தா அவளே சொல்லியிருப்பாளேன்னு சொல்லி அதே யோசனையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது இவங்க ஃபிட்ஸ் வந்து கீழே விழுந்துடுறாங்க. அவங்கள வீட்டில் தூக்கி போய் போட்டு வச்சுருக்காங்க. இவங்களுக்கு ஒரு கை வராமல் வீட்டில் போட்டு வச்சுருக்காங்க. தம்பி அப்பயும் வந்து எப்போயாவது வீட்டை விற்பியான்னு கேட்டால் அதெல்லாம் நான் விற்க மாட்டேன், என் பொண்ணு என்ன பார்த்துப்பா, அவளும் சப்பாத்தி சுட்டு வீட்டை பார்த்துப்பான்னு சொல்லும் போது அவங்க பொண்ணை கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறான், என்னாலாம் முடியாதுமா, நீங்கள் தான் என்னோடய லெஃப்ட் கை வந்து துரதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு என் கையை சுட்டு வச்சுருக்கீங்களேன்னு கையை காட்டுறப்ப அவன் கையெல்லாம் பொத்து போயிருக்கு.